நம்ம சேனலில் கோவத்தை பற்றி அதிகமாக பார்த்துட்ருக்கோம். கண்டினியூஸாக நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து டிப்ஸ் என்ன மாதிரியா செஞ்சால் கோவம் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு. ஸோ நம்மளை சுற்றி இருக்கவங்க வந்து நிறைய பேர் கோவத்தால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க மனதளவில். ஆனால் அவங்களுக்கு சின்னதாக ஏதாவது சொன்னால் சென்சிட்டிவ் ஆகி கோவப்படுவாங்க. ஈவன் நானும் அந்த மாதிரி தான். ஸோ ஏதோ ஒரு தருணத்தில் ஏதோ ஒரு விஷயம் அவங்கள கோவப்படுத்துது. அவங்களுக்கு அந்த டக்குன்னு கோவம் ஏன்னா சொல்லுவாங்க, உனக்கு நீ டக்கு டக்குன்னு கோவப்படுற அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு கோவப்படுறவங்க நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா அவங்கள ஒரு 15-20 நிமிஷம் அவங்கக்கிட்ட போய் தேவையில்லாத விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காமல் விட்டுருங்க. அவங்கள அமைதியாக இருக்க விடுங்க, பீஸ்ஃபுல்லாக இருக்க விடுங்க. எதை பற்றியும் பேசாதீங்க. ஏன்னா வந்து அந்த ஒரு தருணத்தை நம்ம கொஞ்சம் புறக்கணிச்சாலே நம்ம கோவம் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். இல்லைன்னா அது ரொம்ப அதிகமாகி அது வேறு உணர்ச்சிகள் வேறு